ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாநதியில் இன்றைக்கி நல்லா நினச்சிட்டு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அப்பளத்தோட லேபிளை மாற்றுறதை பற்றி விஜய்கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க. அதனால என்ன, ஏன் ஃபோட்டோவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அந்த லேபிளில் இருக்கிற ஃபோட்டோவையும் மாற்றணும், இல்லைன்னா என்னை கொலை பண்ணிவிடுவேன் ரேஞ்சுக்கு பேசுனீங்க. நான் தான் அதை மாற்றி தரேன்னு சொன்னேனே, நீங்கள் வேணால் வந்து மறந்துருக்கலாம், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு காவேரி வந்து பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறாங்க. இல்லை காவேரி இருந்துட்டு போட்டோம், உடனே வந்து நம்ம லேபிள்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா அது மார்க்கெட்டிங்கில் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், என் ஃபோட்டோவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த ஃபோட்டோவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் வரலன்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்ல, இல்லை அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் அப்பளத்தை பற்றி விசாரிக்க மாட்டாங்க, எல்லாம் உங்களை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா, உங்களை நடிக்க வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், சினிமா வாய்ப்பே வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு, இவன் நம்மளை வச்சு செஞ்சிடுவா, இப்போதைக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிரச்சனை முடிச்சா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்குறாரு. அவங்களும் சரி ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குமரனும் கங்காவும் வீட்டில் தனியாக இருக்காங்க. கங்கா கிட்ட வந்து சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. குமரன் அப்செட் பண்ணுற மாதிரி கங்கா பேசுகிறாங்க. நான் அவங்க கூட தனியாக சந்தோஷமாக பேசலாம்னு நினச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. அப்போ நம்ம எல்லாம் தனி கொடுத்துடும் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. உடனே கோச்சிக்கிட்டு குமரன் கீழே இறங்கி படுத்துக்கிறாரு. ஏன் இப்போ என்ன சொல்லிட்டு அப்படி கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. பின்ன நான் ஏதோ உங்ககிட்ட சந்தோஷமாக பேசலான்னு வந்தேன், நீ என்னமோ தனி கொடுத்துடும் போயிடலான்னு கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் அந்த மாதிரியா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. சரி கோச்சிக்காதீங்க, என்ன தான் பேசணும் பேசுங்க அப்படின்னு சொல்லவும் சின்ன வயசுக்கு அதெல்லாம் வந்து குமரன் கங்கா கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாரு. அடுத்த சீனில் வந்து சாரதாம்மா வந்து கிச்சனில் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் வேணும்னே ராகினியும் பால் காய்ச்சறதுக்காக வராங்க. இவங்களை வம்புழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ கலக்கிற மாதிரி ஸ்பூனால் ஆக்ட் பண்ணுறாங்க. சாரதாம்மா திரும்பி பார்த்துட்டு இவங்க ஏதோ உண்மையாகவே கலந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடி கலந்த அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்டே கேட்குறாங்க. நான் எதுவும் கலக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சாதிக்கிறாங்க. கங்கா வந்து யமுனா காவேரி எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைமா கேட்குறாங்க. வேணுமோ கலந்தாடி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்பூன்லேயும் பால் ஊட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. ஆமாம், நான் காய்ச்சின பாலில் போட்டு கலந்தேன், அப்போ தான் ஆடை தட்டாதே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஓவராக பேசுகிறீங்கன்னு அந்த இடத்தோட்டு கிளம்ப போகிறாங்க. இதை எப்படியே விட்டால் சரியாக வராது, இதை கிளியர் பண்ணணுன்னா இந்த பால் அவளை குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்களாம் பிடிச்சிக்கோங்க, நான் இதை வாயில் ஊற்றுறேன்னு யமுனா சொல்கிறாங்க. எல்லாருமே பிடிச்சிட்டு வாயில் ஊற்ற போகிறாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டு இப்போ என்ன இந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து ராகினி குடிச்சிடுறாங்க. இப்போ என்ன விஷமாக கலந்து இருந்தது, எனக்கு என்னாச்சு, ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து பழி போட்டதுக்கு உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குடி, ஒரு நாள் உண்மையாகவே செஞ்சிடுறேன், நான் எப்போ என்ன செய்வேன்னு தெரியாமல் நீங்களாம் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.